போன வருஷத்துல நவம்பர் மாதம் தைவூர் பகுதியில் சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டங்களையும் துன்பத்தையும் என் வாழ்க்கையில் நிறைய சந்தித்தோம். எங்கள் ஃபேமிலிக்குள்ளே நிறைய பிரச்சனை, கவலை, கண்ணீர், ஒவ்வொரு பிரச்சனைகளும் இருக்கலாமா, நம்ம எங்கேயாவது போயிடலாமா, இதுலேருந்து மீண்டு வர முடியுமா அப்படின்ற நிறைய பிரச்சனைகளை தேவன் சந்திக்க வச்சார். அதுக்கப்புறம் போன நவம்பர் ஜாஷுவா பாஸ்டர் நம்ம வீட்டில் ஒரு சின்ன ப்ரேயர் மூலிமா ஒரு சபையை ஆரம்பித்தார். ஈவினிங் சர்வீஸ் ஆரம்பித்து வீடு எங்கள் வீடு இடித்ததுனால ஒரு ஓலை கோட்டா போட்டு தான் அதில் நாங்கள் சபையை ஆரம்பித்தோம். ஈவினிங் சர்வீஸ் அங்கே நடத்துவார். அப்போது நாங்கள் எங்கள் ஃபேமிலி மட்டும் 2 பேர் 3 பேர் அது மாதிரி உட்காந்து தான் நாங்கள் அந்த சபையை நடத்துவோம், அந்த ஆராதனையை மகிமைப்படுத்துவோம். சபை முடிஞ்ச பிறகும் பிரச்சனை இருக்கும், சபை அந்த ப்ரேயர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் பிரச்சனை இருக்கும். அழுதுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு மறுபடியும் அந்த ப்ரேயரில் ப்ரேயர் அட்டன் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை ரொம்ப சந்தித்தோம். மழை முளைச்சலுக்கு ரொம்ப ஆளானோம். பிரச்சனை 2 ஹவர் பிரச்சனை நடக்கும். அதுக்கப்புறம் ஆண்டவர் அதை சரி பண்ணுவார். இந்த மாதிரி நிறைய பிரச்சனையிலேருந்து என் ஆண்டவர் இந்த அளவுக்கு விடுதலை கொடுத்து வீட்டில் நிறைய ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை, அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணார். அப்போ ஜாஷ்வா ஜெபிப்பார், எங்களுக்காக நிறைய ஜெபிப்பார். நான் சிஸ்டர்கிட்ட சொல்லுவேன், நிறைய விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லுவார். அவங்க நிறைய எங்களுக்காக ஜெபிச்சாங்க. நிறைய காரியங்களில் பெரிய பெரிய காரியங்களை தேவன் எனக்கு பண விஷயமா இருக்கட்டும், ஒரு ஃபங்க்ஷன் பையனுக்கு ஃபங்க்ஷன் வச்சோம். அந்த நேரத்தில் ரொம்ப வெட்கப்பட்டு நாங்கள் எல்லோரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு ரொம்ப நின்னோம், கண்ணீரோடு நின்னோம். இதுக்கப்புறம் நம்ம இந்த பூமியில் இருக்கவே கூடாது, தேவன் நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகளை கொண்டு வராரு, இது நம்மளுக்கு கஷ்டப்படுத்துறாரா இல்லை சோதிச்சு பார்க்குறாரா, நம்மளை மறுபடியும் நம்மளை கைவிட்டுருவாரோ, நம்ம அவரை விட்டு விலகி போயிடுவோமோ அப்படின்ற ஒரு பெரிய ஒரு இதில் நான் இருந்தேன். இவங்க ப்ரேயர் பண்ண அங்கே சர்வீஸ் நடத்த கர்த்தர் எனக்கு நிறைய காரியங்களை வாய்க்க பண்ணார். இப்போவும் எப்படி சொல்கிறது, ஒரு 2 மாதமாக வீட்டில் சர்வீஸ் நடக்காத நிறைய தடங்கள். போன வாரம் எப்படியாவது இங்கே ப்ரேயர் அட்டன் பண்ணணும் அப்படின்னு கிளம்பி 1 ஹவர் இங்கே அங்கே அப்படியே போயிட்டு லாஸ்ட்டாக மெசேஜ் நேரத்துக்கு இங்கே வந்தோம். இப்போவும் இந்த ப்ரேயருக்கு இந்த மீட்டிங்கில் வரணும், நம்ம இங்கே நிற்கணும், நம்ம எப்படியாவது அட்டன் பண்ணணும், நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுறோமோ அப்படின்ற ஒரு பயம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் எங்களை இங்கே வர கிருபை செய்தார். நிறைய காரியங்களே எங்களுக்கு வாய்க்க பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா எங்கள் வீட்டில் சபை இந்த ஈவினிங் ப்ரேயர் நடக்கிறதுனால நிறைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்குள்ளே வருது. சமாதானம், சந்தோஷம் நிறைய நான் காணப்படுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை சாட்சியாக எடுத்ததுக்கு தேவனுக்கு ரொம்ப நன்றி.